ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மாஹாத்மியம் 26ஆம் அத்தியாயம். சோம ஈஸ்வர லிங்கம். குறிப்பு: இந்த லிங்கத்தை, அதாவது சோமேஸ்வரரை மகிமைப்படுத்துவதற்காக சந்திர கடவுளை குறித்த 2 புராண கதைகள் மாற்றியமைக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளன. இந்த லிங்கத்தை சாந்தப்படுத்தியதன் காரணமாக சோமனுக்கு தனது அசல் மகிமை கிடைத்தது. ஈஸ்வரனார் கூறினார்: தேவி, பெரிய சோமேஸ்வர லிங்கம் 26வது தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதனை காண்பதன் மூலம் ஒரு மனிதன் சர்ச்சையிலிருந்து விடுபடுகிறான். பிரம்மதேவரின் மனதில் தோன்றிய மணமகனான அத்ரி முனிவர் மகிமை வாய்ந்தவர். தேவி, வராக என்ற கல்பத்தில் பிரஜாபதி படைப்பாளர் மற்றும் முற்பிதா ஆனார். அவரது மகன் சோமன். தக்ஷனுக்கு 27 மகள்கள் பிறந்தனர். அவர்கள் தாக்ஷாயணிகள் என்று நன்கு அறியப்பட்டவர்கள். அவர்கள் சோமனின், சந்திரனின் மனைவிகள் என்று அறியப்பட வேண்டும். அவர்களில் மிகச் சிறந்தவர் ரோஹிணி ஆவார். அவர் மற்றவர்களை அல்ல, அவளை மட்டுமே நாட விரும்பினார் என்று கேள்விப்பட்டோம். மற்றவர்கள் தக்ஷனை அணுகி உண்மையை அப்படியே கூறினார்கள். தக்ஷன் வந்து அவருக்கு அறிவுரை கூறினார். அவர் சோமன் அவ்வாறு செய்யவில்லை. தடுக்கப்பட்டாலும் அவர் நிலையாக நிற்காத போது தக்ஷன் கோபமடைந்தார். என் அன்பானவளே, கோபமடைந்த அவர் சோமனை சபித்தார். சீக்கிரம் மறைந்துவிடு. இவ்வாறு சபிக்கப்பட்ட சோமன் மறைந்து விட்டான். சோமன் தக்ஷனை சபித்தான். நீயும் இந்த உடலில் பெருகாமல் நீர்நிலை உடலை பெறுவாய். எனவே பிரம்மபுத்திரன், பிரம்மனின் மைந்தன் தக்ஷனை குறித்து பிரசேதசர், வருண அல்லது பிரசேதசரின் மகன் என்றும் பாடப்படுகிறது. இதனால் தக்ஷன் சோமனின் சாபத்தால் மறைந்து விட்டார். தேவர்கள், நாகர்கள், யக்ஷர்கள் மற்றும் கந்தர்வர்கள் பித்ருக்களுடன் பிரம்மதேவரின் வசிப்பிடத்திற்கு சென்று விராடரின் மகனான பிரம்மதேவரை சந்தித்தனர். அவர்கள் மீண்டும் மீண்டும் வணங்கி அவரிடம் சமர்ப்பித்தனர். புனிதமானவரே, நீங்கள் சுயமாக பிறந்தவர், அனைத்து உயிரினங்களையும் உருவாக்கியவர். நீங்கள் ஹவ்யர்கள் மற்றும் கவ்யர்கள், அவர்களை படைத்தவர். உங்களிடம் அடைக்கலம் புகுந்த என்னை காப்பாற்றுங்கள். தேவர்களின் வார்த்தைகளை கேட்டு அவர்களின் குறைகளை புரிந்து கொண்டதும் படைப்பாளரான பகவான் சூரர்களை நன்கு இயற்றப்பட்ட வார்த்தைகளால் ஆறுதல் படுத்தினார். தேவர்களே, அவர் தனது செயலின் பலனை நிச்சயமாக அறுவடை செய்ய வேண்டும். சாபத்தின் முடிவை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மட்டுமே ஏற்படுத்துவார். தாமரையில் பிறந்தவரின் இந்த வார்த்தைகளை கேட்ட தேவர்கள் அடைக்கலமாக இருக்க தகுதியான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் அடைக்கலம் தேடினர். தேவி, பிரம்மதேவருடன் இணைந்து மன ஒருமைப்பாட்டுடன் பிரார்த்தனை செய்தனர். தேவர்களின் தலைவர்களின் இறைவனே, தமக்கு வணக்கம். பிரபஞ்சத்தை உருவாக்கியவரே, தமக்கு வணக்கம். ரிஷிகேசரே, பெரிய மனிதர்களின் அல்லது ஆதிகால பெரிய மனிதரின் மூதாதையரே, தமக்கு வணக்கம். நாராயணரே, பிரபஞ்சத்தின் இறைவனே, தேவர்கள் உம்மிடம் அடைக்கலம் தேடினர். நிச்சயமாக நீங்கள் எங்கள் தியானத்தில் சிறந்த பொருள். உண்மையில் நீங்கள் எங்கள் சிறந்த ஆசான். உண்மையில் நீங்கள் எங்கள் சிறந்த பிரம்மா ஆவீர்கள் மற்றும் பிறரின் சிறந்த இறைவன். சூரர்களில் மிகச் சிறந்தவரே, ஜனார்த்தனரே, தட்சனின் சாபத்தால் சோமன் மறைந்து விட்டான். தேவி, சோமன் இல்லாத நிலையில் பூமியில் உள்ள அனைத்து மருத்துவ மூலிகைகளும் அளிக்கப்பட்டுள்ளன. அவர்கள் வார்த்தைகளை கேட்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு இவ்வாறு கூறினார்: அழியாதவர்களே, உங்கள் பயத்தை கைவிடுங்கள். நான் உங்களுக்கு பயத்திலிருந்து விடுதலை அளிக்கிறேன். சந்தேகத்திற்கு இடமின்றி மறைந்து போன சந்திர கடவுளை நான் மீண்டும் கொண்டு வருவேன். இவ்வாறு கூறி முன்னணி தேவர்களை அனுப்பி வைத்ததும் சங்கம், சக்கரம் மற்றும் கதாயுதம் ஆகியவற்றை ஏந்தியவர் உடனடியாக சோமனை நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்த பிறகும் அவர் வராததால் ஜனார்த்தனர் கோபமடைந்தார். ஆதி மனிதரான இறைவன் பிரம்மதேவரிடம் கூறினார்: தேவர்களாலும் அசுரர்களின் குழுக்களாலும் திருப்பார்கடலை கலக்கட்டும். பெருங்கடல் கலக்கப்படும் போது சந்திரன் மீண்டும் தோன்றுவான். இதன் மூலம் நீங்கள் அமிர்தத்தையும் மற்றும் பல்வேறு வகையான நகைகளையும் பெறுவீர்கள்.
தேவி பார்வதி பகவான் வாசுதேவரின் அந்த வார்த்தைகளை கேட்டதும் தேவர்கள், அசுரர்கள் மற்றும் தானவர்கள் நீரின் களஞ்சியமான திருப்பார்கடலை கடையத் தொடங்கினர். தேவி மந்தார மலையை கடைய கோலாகவும், வாசுகியை சோமனை மீண்டும் பெறுவதற்கான கோலுக்கான கயிறாகவும் மத்தாகவும் மாற்றினர். தங்கள் கண்ணியத்தை காத்து கொள்ள வேண்டும் என்ற மிகுந்த ஆர்வத்தின் காரணமாக அசுரர்களும் தானவர்களும் அரவங்களின் அரசராக தலைப்பகுதி வாய்ப்பகுதியை பிடித்தனர். அனைத்து தேவர்களும் கூட்டாக வால்முனையில் இருந்தனர். ஏனென்றால் பகவான் நாராயணர் அங்கேயே இருந்தார். அவர் அடிக்கடி பேட்டைகளை உயர்த்தி கீழே விட்டார். கடல் கலக்கப்பட்ட போது சத்தமாக ஒரு சப்தம் கேட்டது. பல நீர்வாழ் உயிரினங்கள் பெரிய மலையால் நசுக்கப்பட்டன. அவற்றில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவை தொலைந்து போயின. கேசவனின் முயற்சியால் கடல் கலக்கப்பட்ட போது தேவி கருணையுள்ள மனம் கொண்ட, புத்திசாலித்தனமான மற்றும் குளிர்ச்சியான கதிர் கொண்ட சோமன் உள்ளிருந்து வெளிப்பட்டான். புகழ்பெற்ற பெண்ணே, இது விதுவின் மீதே தேவர்கள், மனிதர்கள், பித்ருக்கள், மரம் என்ற அனைத்தும் உள்ளன. அவைகள் மற்றும் மருத்துவ மூலிகைகளை சார்ந்தது. அவர் மீண்டும் பிறந்ததை கண்ட பகவான் கேசவனார் கூறினார், சந்திரா, இந்த குடிமக்களை பாதுகாக்கவும் பிரபஞ்சத்தில் மூத்தவராக தாங்கள் இருங்கள். இவ்வாறு வாசுதேவர் சசினிடம் குடிமக்களை பாதுகாக்கும்படி கேட்டார். முன்பு மறைந்து போன சோமன் ஒரு அடர்ந்த காட்டிற்குள் நுழைந்தார். நாரத மாமுனிவர் விரைவாக அனைத்தையும் அவரிடம் கூறினார். உன்னத ஆன்மா கொண்ட தெய்வீக முனிவரான நாரத மாமுனிவரின் வார்த்தைகளை கேட்டதும் தக்ஷனின் சாபத்தால் பாதிக்கப்பட்டு மறைந்து போன சோமன் தேவி பிரம்ம பரமேஷ்டனிடம் அடைக்கலம் புகுந்தார். அங்கு சென்ற பிறகு அவர் மூச்சு திணறி தடுமாறும் குரலில் சாபத்தின் விபரங்களை கூறினார். முந்தைய சந்திரனின் வார்த்தைகளை கேட்டதும் பிரம்மதேவர் கூறினார், எனது முதல் மகன் சசினால் மிகவும் துன்புறுத்தப்பட்டான். கடலில் பிறந்த புதியவனை நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த சந்திரனுக்கு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் அதிக பலம் வழங்கப்பட்டுள்ளது. எனவே நான் ஜனார்த்தனன் இருக்கும் இடத்திற்கு செல்வேன். அவரை கண்டதும் பிரம்மதேவர் மதுவை கொன்ற பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் கூறினார், உங்கள் கட்டளைப்படிதான் இந்த சந்திரன் என்னால் படைக்கப்பட்டான். ஆனால் அவர் புதியவரால் துன்புறுத்தப்பட்டுள்ளார். பிரம்மதேவர் இவ்வாறு கூறியதும் தேவி பிரபஞ்சத்தின் தலைவரான வாசுதேவர் அதே நிகழ்வை மீண்டும் மீண்டும் பிரம்மதேவரிடம் கூறினார். பிரம்மதேவரை பொறுத்தவரை முந்தைய சந்திரனுக்காகவே அவர் வணங்கினார். மரியாதையுடன் கரம் கூப்பி நின்று பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை புகழ்ந்தார். அவருக்கு அனைத்து உலகங்களும் வணங்குகின்றன. வணக்கம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, வணக்கம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, வணக்கம் பகவான் ஸ்ரீ மகா ஜிஷ்ணுவே, வணக்கம் வணக்கம் பெருமாளே, வாமனரே வணக்கம், கோவிந்தரே வணக்கம், அனந்தரே வணக்கம், எல்லையற்றவருக்கு வணக்கம், அச்சுதரே வணக்கம், வெற்றியாளராக இருப்பவரே வணக்கம், கோவிந்தரே வணக்கம், மகத்தான நற்பண்புகளை கொண்டவர், வெற்றியாளராக இருப்பவரே வணக்கம், வெற்றியாளராக இருக்கும் பத்மநாபருக்கு வணக்கம், சர்வாத்தியருக்கு வணக்கம், ஆதியில் இருக்கும் வெற்றியாளருக்கு வணக்கம், கதாயுதத்தை ஏந்திய பகவானுக்கு வணக்கம், வெற்றியாளராக இருக்கும் பிரபஞ்சத்தின் தலைவனே, விஸ்வமூர்த்தியே, சர்வரூபம் கொண்டவரே, தங்களுக்கு வணக்கம். உலகங்களை படைத்த பிரம்மதேவரால் இவ்வாறு புகழப்பட்ட அவர் அருகிலிருந்த சோமனை கண்டு இவ்வாறு கூறினார், சோமா, என் கட்டளைப்படி சிறந்த மகா காலவனத்திற்கு செல்லுங்கள். முக்தி லிங்கத்தின் வடக்கே மிகவும் பிரகாசமான லிங்கம் உள்ளது. அதை விடாமுயற்சியுடன் சாந்தப்படுத்துங்கள். அது உங்களுக்கு ஒரு புதிய உடலை வழங்கும். வாசுதேவரும் பிரம்மதேவரும் இவ்வாறு திரும்ப திரும்ப கூறியதும் பெரிய தெய்வமே, அவர் சிறந்த மகாகாலவனத்தை அடைந்தார். சிறந்த புனித விரதங்களை கொண்ட பெண்மணியை லிங்கத்தை கண்ட பிறகு அவர் இந்த பிரார்த்தனையின் மூலம் புகழ்ந்தார். சந்திரதேவர் கூறினார், தேவர்களின் உன்னத இறைவனுக்கும் 3 விழிகளை கொண்ட அந்த பெரிய ஆத்மாவிற்கும் சிவப்பு மற்றும் பழுப்பு நிற விழிகள் மற்றும் பளபளப்பான முடிகள் கொண்ட இறைவனுக்கும் வணக்கம். பூதங்கள் மற்றும் வேதாளங்கள், பூதங்கள் மற்றும் பேய்கள் சேவை செய்யும் இறைவனுக்கு
திரிசூலம் தாங்கிய பெருமானுக்கு வணக்கம். பயங்கரமான ஆரவார சிரிப்பில் ஈடுபடும் இறைவனுக்கு வணக்கம். பிசுபிசுப்பான முடிகளை கொண்ட ஸ்தானுவுக்கு வணக்கம். பூஷனின் பற்களை உடைத்தவனுக்கு வணக்கம். அந்தகனை கொன்றவனுக்கு கைலாசத்தில் சிறந்த வாசஸ்தலத்துடன் கூடிய இறைவனுக்கு வணக்கம். அனைத்து கடவுள்களின் இறைவனான உமக்கு வணக்கம். அருவருப்பாக உயர்ந்த முடிகளுடன் கூடிய இறைவனுக்கு வணக்கம். பைரவருக்கு பயங்கரமான தோற்றம் கொண்ட ஈசனாருக்கு வணக்கம். நெருப்பு சுடர்களைப் போல பயங்கரமான இறைவனுக்கு வணக்கம். கலியின் அசுத்த செயல்களை அகற்றும் இறைவனுக்கு வணக்கம். தருவனை அழிப்பவருக்கு வணக்கம். கூர்மையான முனைகள் கொண்ட திரிசூலத்தை ஏந்தியவருக்கு வணக்கம். தம்முடைய பிரம்மாண்டமான அரவங்களை வளையல்களாகவும் கழுத்தணியாகவும் ஆக்கிய இறைவனுக்கு வணக்கம். திரிசூலம் தாங்கியவருக்கு வணக்கம். உன் கரத்தினில் ஒரு பயங்கரமான கோலை ஏந்திய இறைவனுக்கு வணக்கம். நீருக்கடியில் நெருப்பை வாயாக கொண்ட இறைவனுக்கு வணக்கம். வேதாந்தத்தின் மூலம் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய தமக்கு வணக்கம் வணக்கம். யக்ஞமூர்த்தி யக்ஞத்தின் உருவகம் உனக்கு வணக்கம் வணக்கம். பிரபஞ்சத்திற்கு பயத்தை ஏற்படுத்தும் இறைவனுக்கு வணக்கம். விஸ்வேஸ்வரனுக்கு வணக்கம். மந்தமான மற்றும் நுட்பமான இறைவன் சம்புமூர்த்திக்கு வணக்கம். பள்ளமான முடிகளுடன் பயங்கரமானவருக்கு அனைத்திற்கும் இறைவனுக்கு வணக்கம். மறைந்த சந்திரனால் இவ்வாறு புகழ்ந்துரைக்கப்பட்ட லிங்க வடிவில் இருந்த மகாதேவன் மகிழ்ச்சி அடைந்து இந்த வார்த்தைகளை கூறினார். இந்த பிரார்த்தனையால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சோமனே, நீ என்ன கூற விரும்புகிறாயோ அதை கூறுவாய். இதில் எந்த ஐயமும் இல்லை. நீ விரும்பும் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். சோமன் கூறினார், நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் பகவானே தாம் என் மீது திருப்தி அடைந்தால், மகேஸ்வரரே உமது அருளால் நான் என் உத்தியோகபூர்வ கடமையை ஒரு உடல் வடிவத்துடன் உரிய மகிமையுடன் பிரகாசத்துடன் மற்றும் அழகுடன் செய்ய விரும்புகிறேன். உடனடியாக லிங்கத்தால் கூறப்பட்டது, ராஜினீகரா, அப்படியே ஆகட்டும். இந்த லிங்கத்தின் அருளால் த்விஜராஜர் சந்திரதேவர் அதை அடைந்தார். மகாதேவியே, தேவர்களின் தலைவன் சோமனால் சாந்தப்படுத்தப்பட்டதால் அந்த தெய்வம் 3 உலகங்களிலும் சோமேஸ்வரர் என்ற பெயரால் நன்கு அறியப்படுகிறார். மகாதேவியே, மகாதேவி சோமேஸ்வரரை வழிபடுபவர்கள், புண்ணிய செயல்களை செய்பவர்கள், அந்த மனிதர்கள் மிகப்பெரிய உலகத்தை அடைகிறார்கள். அன்பானவரே, சோமேஸ்வர லிங்கத்தை பக்தியுடன் தரிசிக்கும் ஒரு மனிதன் பிறப்பு மற்றும் பிறவற்றின் துயரங்களிலிருந்து விடுபட்டு என்னுள் இணைகிறார். பகவான் சோமேஸ்வரரை யாரால் சந்திக்கவோ வணங்கவோ இயலவில்லையோ அவர்கள் மிருகங்கள். உலகில் அவர்கள் வாழ்வதால் என்ன பயன்? பிறப்பு மற்றும் நோய்களின் பயத்தால் குழப்பமும் நிறைந்த இந்த மிகவும் பயங்கரமான உலகில் சோமேஸ்வரர் வணங்கப்பட தகுதியான ஒரே இறைவன். குஷ்டரோகத்தை தொழு நோயை அளிப்பவர் அவரே ஆவார். இந்த உலகில் சோமேஸ்வரரை வணங்குபவர் அவரே தகுதியானவர். முழு குடும்பமும் அவரால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அவர் அனைத்து உலகங்களுக்கும் அடிப்படை ஆதாரமாவார். வில்வ இலைகளால் சோமேசனை ஒருமுறை வணங்குவதன் மூலம் ஒரு மனிதன் என் உலகில் நீண்ட காலம் அச்சமின்றி வியாதிகள் இல்லாமல் இன்பங்களை அனுபவித்து இறுதியில் விடுதலை பெறுவான். தங்க மலர்களால் சோமேஸ்வர லிங்கத்தை பக்தியுடன் வழிபடும் மனிதன் என் அன்பிற்குரிய தெய்வமே மிகப்பெரிய இலக்கை அடைகிறான். இவ்வாறு தெய்வமே சோமேஸ்வர தெய்வத்தின் பாவங்களை அழிக்கும் சக்தி தங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக அனராகேஸ்வரரின் மகிமையை கேளுங்கள். 26ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.